அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் தேதிக்கான ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கம் பற்றிய டீட்டெயில்ஸ். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடிஞ்சு எண்ணிக்கை ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிற பசங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரங்களில் இன்று முதல் சில குரு பயிற்சி பலன்கள் ராசி படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோவாக வரும். உங்களோட ராசியை வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்ப்போம். இன்றைய தேதியில மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு தொல்லை, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு கவனம், கன்னி ராசிக்கு சலனம், துலாம் ராசிக்கு ஆர்வம், விருச்சிக ராசிக்கு நட்பு, தனுஷ் ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு பாராட்டு, மீன ராசிக்கு சுபமா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. வாரத்தோட முதல் நாள் எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை பார்க்கும் போது இது 4/5/2026 பராபவ வருடம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. தேய்பிறை துதியை திதி காலையில் 3:02 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திருதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் காலையில் 9:58 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க கேட்டை நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:47க்கும் சூரியன் மறைவு மாலை 6:24க்கும். நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் திங்கட்கிழமை காலையில் 7:21 8:56 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில் 10:31 12:05 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 1:40 3:15 வரைக்கும் இருக்கு. இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு ஏற்றது கிடையாது. மாடு வாங்க, மந்திரம் மோத, ஆட்களை நீக்க, கடன் தீர்க்க, வாஸ்து சாந்தி செய்யறதுக்கு, குளம் கிணறு வெட்ட, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. திருதியை திதியும் பார்த்தீங்கன்னா பாட்டு, இசை, அனைத்து விதமான அழகு கலை வேலைகள், வீடு கட்ட துவங்கிறது, குடி புகுதல், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் நாள் இன்று மரண யோகமா இருக்கு. நாளை சிறப்பாக கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. அவசரப்படாதீங்க, நிதானம் தேவை. எல்லாரும் இன்னைக்கு கவனம். இப்போ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்று ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் சூழ்நிலைகளை பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசிலேயே சூரியனும் புதனும் 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்காங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் முடியறதுல தாமதங்கள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். பேச்சை பொறுத்தளவுக்கு நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசாமல் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இன்று சூழ்நிலைகள் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். முன்னேற்றங்கள் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். மனசில் ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. வெளியில் தனிமையில் பயணங்கள் போகிறது, வெளியில் சுற்றுறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. தொழிலில் பார்த்தீங்கன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட செயல்திறன் கொஞ்சம் அதிருப்தி தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைவில்லாத ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி கிடையாது. மந்தமான மனநிலை காரணமாக 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இல்லை. ஏதோ மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கையாளுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. வாக்குவாதங்களை, விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். விரயங்களும் இருக்கும். அதே நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோலரிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும். இன்று உங்களோட
பலமும் வலிமையும் உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி இருக்கும். கஷ்டமான வேலைகளையும் காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலையில் உங்களுக்கு திறமைக்கேற்ற பலனும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள், பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. வருமானம் பெருகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதே நேரம் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயோஜித புத்தியும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் திறமையாக மேலதிகாரிகளோட பாராட்டுகளோ கஸ்டமர்களோட பாராட்டுகளோ கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்கள் துணை கூட இன்று நகைச்சுவை உணர்வோடு நடந்துக்குவீங்க. இது உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. 2 பேரும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து வகையில் பண வரவு ஏற்படலாம். அதை அப்படியே சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ரிஷபராசிக்கு ஏற்றங்கள் மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரியும் வித்தியாசமான புது உணர்வுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். உங்கள் ராசியிலேயே குரு இருக்கார். 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 11ஆம் இடத்துல சூரியன் புதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும். சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம். உற்றார் உறவினர்கள் மூலியமா பகை விலகி நட்பு ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கும் நல்ல ஒரு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. புதிய நட்புகளோ தொடர்புகளோ ஏற்படுத்திக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சாதகமான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஜாலியாக உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க. உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லாவே தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட உங்களோட உணர்வுகள், அதாவது ரொமான்டிக்கான உணர்வுகளை துணைக்கிட்ட நம்பிக்கையோட வெளிப்படுத்துவீங்க. அது உறவில் நல்லிணக்கத்தையும் பிணைப்பையும் புரிதலையும் அதிகப்படுத்தும். 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கும் இன்று ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பிரகாசமாக தான் இருக்குது. பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு நிறைவாகவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயனுள்ள வகையில் சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட ஆரம்பிக்கும். சில பதட்டங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு. இன்று உங்களுக்கு நெருங்கியவங்க மூலிமா சில பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கி கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். பசங்களோடையும் பெற்றோரோடையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இன்று முக்கிய விஷயங்களை தொடங்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லை. மனசில் அமைதி இல்லாத ஒரு உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. பிரார்த்தனை செய்கிறது மனசுக்கு அமைதியை ஏற்படுத்துறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் திறமையாக செய்யணுன்னா திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிடுறது நல்லது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நன்மை காணணும்னா 2 பேருக்குள்ளேயும் பொறுமை ரொம்பவே அவசியம். தொணக்கிட்ட தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாதீங்க. அது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்துட்டு அவங்க கூட நட்பாகவும் கேஷுவலாகவும் பேசி பழகிறது நல்லது. காதலர்கள் இன்று அமைதி காப்பது நல்லது. பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால செலவுகள் அதிகமாக இருக்குது. குடும்ப செலவுகள் அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன அளவில் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். முதுகு வலிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் அப்படின்றத விட மனசில் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது. தெளிவுகள் இல்லை, குழப்பங்கள் அதிகம். இன்று உங்கள் ராசியிலேயே கேது இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும். இன்று உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாகலாம், விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி பலன்கள் நல்லா இருக்குது. பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் ஓரளவுக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. வரவு வச்சு கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தெய்வ வழிபாடு மனசுக்கு நிறைவை தரும். இன்று தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்ககிட்ட தன்னம்பிக்கையை இழக்கிற மாதிரி இருக்கும். மனசு இதயம் கனத்து போய் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட உறவு சரியாக இல்லை. அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அது உறவில் நல்லிணக்கமும் புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைய நாளில் உறவுகளுக்கு நல்லது. காதலர்கள் இன்று பார்க்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு மனசு கவலைப்படுற அளவுக்கு பணம் கரையிற மாதிரி இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு சேமித்த பணம் கரையிறது கவலை ஏற்படுத்தும். இன்று சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகையில் சாப்பிடாம பார்த்துக்கிறது நல்லது. தலைவலி உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம் எல்லாத்துக்கும் கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரங்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதும். இன்று வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண சுப காரியங்களில் தடைகள் விலகி முன்னேற்றம் தெரியும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சேமிப்பு உயரும். வரவு அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சி நல்லா இருக்கும். தன்னம்பிக்கை உறுதி நிறைஞ்ச நாளாக இருக்குது. நாளை மட்டும் சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு உங்களோட மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால தொடரலாம். தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தர முடிவுகள் எடுக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். உங்களோட அபாரமான திறமையை கண்டு கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்க ஆச்சரியப்படுறாங்க. உங்களோட புத்திசாலித்தனம் இன்று மேம்படும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. உறவுல நல்ல ஒரு பிணைப்பு, புரிதல், அன்னுண்ணியம் எல்லாமே இருக்குது. காதலர்கள் இன்று மகிழ்ச்சியாக ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க 2 பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை சேமிக்கிறதுக்கான சிறந்த வாய்ப்புகள் உண்டு. பங்கு இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான தன வரவு மனசுக்கு நிறைவை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கடவுளர்களால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் வலிமையும் நல்லாவே இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. வார்த்தைகளை பொறுமையாக பார்த்து பேசுறது நல்லது.
உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு நல்லது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செய்யறது நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே நேரம் அஹ், எல் வெற்றி பெறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதாவது கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அது கவலை அளிக்கும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவில் திருப்திகரமான நிலை கிடையாது. உங்களோட ஈகோ மாதிரி பிரச்சனை துணைக்கிட்ட காண்பிப்பீங்க. அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். பொறுமையாகவும் சூழ்நிலைகளை பக்குவமாகவும் கையாளுறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு நெருங்கிய நபர் ஒருவரோட உடல் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு விஷயத்தில் கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. தண்ணீர் குடிங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. கலவையான நாள், சிந்தனைகள் நிறைஞ்ச நாள், ஆனால் குழப்பங்களும் இருக்குது. ஜாக்கிரதை. இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கே 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்று உங்களுக்கு பசங்களால் மதிப்பு மரியாதையும் கூடும். தொழில் வளர்ச்சியில் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பழைய பாக்கிகள் வசூலாகும். வரவிற்கு அதே நேரங்களில் செலவுகளும் இருக்குது. இன்று மனசில் திருப்தி குறைஞ்சி காணப்படுற சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் கவனமாக திட்டமிட்டு வெற்றி பெற வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கலவையான பலன்கள் இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. வீட்டில் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். தாமதங்களை தவிர்க்க காலையிலேயே முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. அவசரத்தில் எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சண்டை போடுற வாய்ப்பு இருக்குது. அது மனசை மாற்றிக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. இது உறவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களோட அஜாக்கிரதை காரணமாக, கவனமின்மை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். செலவுகளை கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் தகுந்த சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் நிறைய இருக்குது. ஏதோ பணம் விஷயத்தில் தடைகள், கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கும். கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 6ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்குது. இன்று எதிர்பாராத செலவுகளால் சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்களை அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. வேலையில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள்லாம் கிடைக்காது. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. இன்று உங்ககிட்ட மந்த நிலையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவான எண்ணங்கள்லாம் அதிகம் வேணாம். அதை தவிர்க்க ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு நிறைவை தரும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களை நீங்களே அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள்லையும் தொழிலையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலைகளை ஒப்படைக்கும் போது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து செய்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செஞ்ச தவறுக்கு பலன் நெகட்டிவாக வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்துக்க முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட ஈகோலாம் குறைச்சிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தனக்கூட கேஷுவலாகவும் பக்குவமாகவும் சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. புரிதலை அதிகப்படுத்த அவங்க கூட உட்கார்ந்து பேசுறது நல்லது. இன்று காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா வரவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். செலவுகள் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிற முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சேமிக்கவும் வாய்ப்பு கம்மி. அதே நேரம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கான ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி, உற்சாகம், வளர்ச்சி, குறைவில்லாத நாள். சந்தோஷத்துக்கு பலன்கள் அதிகமாக இருக்கு. உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க நல்லாவே இருக்கும். உங்களோட கிரக நிலைகளை பார்க்கும் போது 2ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பயணங்கள் மூலயமா அனுகூலமும் உண்டு. நல்ல ஒரு ஆதாயம் வளர்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். இன்று எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை உறுதி மூலிமா உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறுவீங்க. ஸ்டேபிளான முடிவுகள் எடுக்கவும் வெற்றிக்கு வழிவகுக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது. லாபங்கள் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல தொடர்புடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு போய் ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு நல்லா இருக்குது. பயனுள்ள வகையில் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வீங்க. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணவரவு நல்லாவே இருக்குது. அதை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே திட்டமிட்டு பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான நாள். திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் கூட நாளாக இருக்கும். இன்று உங்கள் ராசியிலேயே ராகு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. பசங்களால் சுப செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். வியாபார ரீதியாக எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. வேலையில் பணி சுமை குறையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். சந்தோஷங்களுக்கும் வளர்ச்சிக்கும் நிறைஞ்ச நாளாக இருக்கு. இன்று அபாரமான நாள். உங்களோட இனிமையான வார்த்தைகள் உங்களோட நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியாக பெற செய்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகரிக்கிற மாதிரி தான் நாள் முழுக்க இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறன் அபாரமாக இருக்கும். தொழிலில் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க நல்லாவே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நல்ல ஒரு பாராட்டியும் பெறக்கூடிய விதமாக நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு மூலிமா மகிழ்ச்சிகள் நிலவும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இருவரும் சிறந்த ஜோடியாக நாள் முழுக்க போற்றப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் கணவன் மனைவிகள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயங்கள் உண்டு.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கும். கையிருப்பே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பணத்தையும் பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது நிறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கும்பராசிக்கு குதூகலமான நாளாக இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வேலைகள் அதிகம், செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம், மனசுல கவலைகள் கொஞ்சம் வருத்தங்களை ஏற்படுத்தலாம். உங்க ராசியிலேயே செவ்வாயும் சனியும் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவினாலும் செலவுகளும் சில பிரச்சனைகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடையறதுக்கு கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. இன்று கொஞ்சம் மனசில் கவலையும் வருத்தமும் இருக்குது. அது உங்களோட மகிழ்ச்சியை குறைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சியில் தாமதங்கள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமும் பொறுமையும் இன்று அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை செய்யும் போது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையில் வெற்றி பெறதுக்கு திறமையாக புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனநிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு நிலையில் கிடையாது. அதை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சமநிலையோட துணையை அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மகிழ்ச்சிக்கான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது. சேமிக்கிறதுலே கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதே நேரத்தில் சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க இந்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நிறைய விஷயங்கள், அதாவது அதிர்ஷ்ட குறிப்புகள் வருது, தினசரி ராசி பலன் வருது, குறும்பலன்கள் வருது, ஷார்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயம் வருது, போஸ்ட் வருது. இப்போது குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு வீடியோவும் 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தாக வருது. அதை தெரிஞ்சுக்க, அதை பார்க்க விரும்புகிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வரும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது நீங்கள் உங்களை அறியாமே எங்களோட வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு உங்களோட ஆதரவாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் சில விஷயங்களை, புதிய முயற்சிகளை செய்ய தயாராக இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்புகளை, கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்கிறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.